அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் அவசரமாக வெளியேறிவிடுங்கள். ஈரானிய இராணுவத்தினர் கூறியிருக்கக்கூடிய பிரதேசங்களில் நீங்கள் இருந்தால் அவசரமாக குறித்த பகுதிகளை விட்டு வெளியேறிவிடுங்கள். குறித்த பகுதிகளில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள். அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை முழுமையாக மூழ்கடிப்பது தொடர்பாக ஈரானின் பாதுகாப்பு சபையிலே நடைபெற்று வரக்கூடிய தொடர்ச்சியான கலந்துரையாடல்களும் விவாதங்களும் அவசரமாக ஈரான் எடுக்கப் போகும் மிக முக்கியமான முடிவும். அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடித்தால் ஈரான் எவ்வாறான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும்? இந்த விளைவுகளை எதிர்கொள்வதற்கு ஈரான் முழுமையாக தயாராகிவிட்டதா? குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய அதிரடியான இடிமின்னல் தாக்குதல்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களும், டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான மிரட்டல்களும், ஈரானிய தலைமைகளின் பதிலடிகளும், ஈராக்கிய பிரதமர் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவுகளும் இதற்கான பதில்களும், ஈராக் சிரியா எல்லை பிரதேசத்திலே அமெரிக்க இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய ரகசியமான நடவடிக்கைகளும், சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்களும், பாகிஸ்தானுக்கு எதிராக ஈரானிய தலைமைகள் விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும், வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல்களும், பலஸ்தீனிய போராளியின் வீரியமான தாக்குதல்களும். இன்று காலை வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளி ஒருவர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய கொடூரங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய கொடூரங்களை மேற்கொண்டு வருகின்றது. வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களான ஜெனின், துல்கராம், நப்லஸ், டூபாஸ் ஆகிய பிரதேசங்களிலே பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் கொள்ளையடித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சட்டவிரோத குடியேற்றங்களையும் அமைத்து வருகின்றது. கடந்த 3 வருடத்திற்குள்ளே மாத்திரம் வெஸ்ட் பேங்கினுடைய பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் 20% சொத்துக்களையும் நிலங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிவிட்டது. அதிலும் குறிப்பாக வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பலஸ்தீனிய நகரங்களையும் அதில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடியிருப்பு பிரதேசங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றியுள்ளது. தற்போது குறித்த பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஜெருசலத்தினுடைய கிழக்கு பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றிவிட்டது. இதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக இன்திஃபாதா போராட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என ஹமாஸினுடைய தலைவர்களும் பலஸ்தீனிய தலைவர்களும் தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள். இருப்பினும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் எழுச்சிகளை ஆரம்பித்து விடக்கூடாது என்பதற்காகவும், பலஸ்தீனிய மக்கள் போராட்டங்களை இன்திஃபாதா போராட்டத்தை ஆரம்பித்து விடக்கூடாது என்பதற்காகவும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்து துரோகி அப்பாஸினுடைய PA படைகளும் மேற்கொண்டிருந்தன. அத்தோடு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்திலே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பிப்பதற்கான முன்மொழிவுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. காசாவுக்கு அடுத்தபடியாக வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்களையும் கைப்பற்ற வேண்டும் என முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாகத்தான் பல பலஸ்தீனிய குடியேற்ற பகுதிகள் கைப்பற்றப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களும் குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த வருட இறுதியில் தேர்தல்களை நடத்துவதற்கும் துரோகி அப்பாஸ் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அடுத்த வருட ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தலையும் மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்திருந்தார். மேலும் இந்த அறிவிப்புகளை துரோகி அப்பாஸ் வெளியிட்டதற்கு பின்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஹமாஸையும் ஏனைய பலஸ்தீனிய போராளிகளையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முழுமையான ஆதரவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளார். வருகின்ற தேர்தலுக்கு முன்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளும் ஹமாஸினுடைய தலைவர்களும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதற்காகவே துரோகி அப்பாஸும் அவருடைய ஃபதா அமைப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு மறைமுகமான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தன. மேலும் இதற்கமைவாக கடந்த 2 வாரங்களாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே இன்று காலை பலஸ்தீனிய போராளி ஒருவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவருக்கு எதிராக தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். குறித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை தன்னுடைய கைகளினால் தாக்கி அவரிடம் இருக்கக்கூடிய துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு அவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சுட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலிலே குறித்த சிப்பாய் கொல்லப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து குறித்த பலஸ்தீனிய போராளியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே அவரும் கொல்லப்பட்டுள்ளார். அத்தோடு வெஸ்ட் பேங்கின் ஜெனின் பிரதேசத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பின்பு அதிகளவான ராணுவமும் குவிக்கப்பட்டது. குறித்த பலஸ்தீனிய போராளி பலஸ்தீனிய போலீஸ் பிரிவினுடைய சார்ஜென்டாகவே செயற்பட்டுள்ளார். பலஸ்தீனிய காவல்துறையில் இருந்து கொண்டு ஹமாஸுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் உளவு தகவல்களை வழங்கக்கூடிய நபராகவே இவர் இருந்துள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இவர் இந்த தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார். அத்தோடு இந்த தாக்குதல்களுக்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தரைவழி
தாக்குதல்களை ஆரம்பிப்பதாக அறிவித்துள்ளது. இதற்கமைவாக காசாவில் இருக்கக்கூடிய பல படைக்குழுக்களையும் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவுமே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இதற்கமைவாக தற்போது வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களை முற்றுகையிட்டு குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனிய மக்களை மேலும் வெளியேற்றி இந்த பகுதிகளை கைப்பற்றிக் கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. இதனால் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்ச பதற்ற நிலைமையானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தரைவழி தாக்குதல்களை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் எதிர்க்கப் போவதாகவும் பலஸ்தீனிய போராளிகளும் களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலே அமெரிக்க இராணுவம் சில ரகசியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 40 நாள் போரின் போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈராக்கினுடைய தெற்கு பிரதேசமான நஜாஃப் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பாலைவன பிரதேசத்தில் ஒரு ரகசிய தளம் ஒன்றை அமைத்திருந்தார்கள். இந்த ரகசிய தளத்திலே விமான ஓடுபாதைகளை அமைத்து குறித்த ரகசிய தளத்தை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். 40 நாள் போருக்கு பின்பே குறித்த ரகசிய தளம் தொடர்பான தகவல்களும் வெளியாகியிருந்தன. இதைத் தொடர்ந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் நஜாஃப் பாலைவன பிரதேசத்தில் பல எதிர்ப்பு போராளிகளையும் களமிறக்கினார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பயன்படுத்திய ரகசிய தளத்தையும் ஓடு பாதைகளையும் முழுமையாக அளித்தார்கள். மேலும் மீண்டும் குறித்த பிரதேசங்களை அமெரிக்கா பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் ஜோர்டானுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலே அமெரிக்க இராணுவம் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் ஒரு ரகசிய தளத்தையே உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியா, ஈராக் மற்றும் ஜோர்டானினுடைய எல்லை பகுதிகள் இணையக்கூடிய பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளம் ஒன்றும் இருக்கின்றது. இது அல்டனாஃப் இராணுவ கட்டளை தளமாகும். குறித்த அல்டனாஃப் கட்டளை தளத்தினுடைய பெரும்பகுதி சிரியாவின் கிழக்கு பிரதேசத்திற்குள்ளே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே அமெரிக்கா சிரியாவினுடைய அல்டனாஃப் கட்டளை தளத்திலிருந்து வெளியேறிவிட்டதாக அறிக்கைகளும் வெளியாக இருந்தன. இதைத் தொடர்ந்து குறித்த கட்டளை தளத்தை ஜூலானினுடைய தக்வீரி குழுக்களே பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே குறித்த கட்டளை தளத்தினுடைய உதவியை பயன்படுத்தி ஈராக்கினுடைய மேற்கு எல்லை பிரதேசத்தில் சிரியா மற்றும் ஈராக்கினுடைய எல்லை பிரதேசத்தில் அமெரிக்க இராணுவம் ரகசிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருப்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களில் அமெரிக்க போர் விமானங்களையும் எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் அவசரமாக களமிறக்குவதற்காகவும் தரைப்படை நடவடிக்கைகளின் போது போர் விமானங்களை அவசரமாக களமிறக்குவதற்காகவுமே இந்த ரகசிய தளத்தை அமெரிக்கா மேற்கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தளத்தை அமைப்பதற்காக ஜோர்டானினுடைய எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டவர் 22 என்கின்ற விமான கட்டளை தளமும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொண்டதன் விளைவாகவே ஈரான் கடந்த ஒரு வாரமாக ஜோர்டானினுடைய டவர் 22 என்கின்ற விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து உச்ச ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ஏவுகணை தாக்குதலினால் டவர் 22 இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பல கிடங்குகளும் ஓடு பாதைகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசமான அசர்பைஜான் மாகாணத்திலே அசர்பைஜான் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் சில ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த ட்ரோன்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான பழைய ட்ரோன்கள் என்றும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எல்பிட் சிஸ்டம் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட ஹரோப் ட்ரோன்களை பயன்படுத்திய இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 12 நாள் போரின் போதும் 40 நாள் போரின் போதும் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தின் வழியாக ஈரானுக்குள்ளே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அசர்பைஜானினுடைய எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரகசியமான தளங்களை அமைத்துள்ளது என்கின்ற தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ட்ரோன்கள் குறித்த பகுதியினூடாக ஏவப்பட்டுள்ளன. அதாவது அசர்பைஜான் ஈரான் எல்லை பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் உளவாளிகளை பயங்கரவாதிகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே குறித்த எல்லை பிரதேசத்தினூடாகவும் தற்போது ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈரானின் IRGC தரைப்படையினர் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்திலும் குவிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த பகுதியினூடாக தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அவற்றை முறியடிக்கும் நோக்கத்தோடே தற்போது அதிகளவான தரைப்படையினரும் குறித்த எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள்.
அடுத்து கடந்த 10 நாட்களாக ஈரானினுடைய கிழக்கு பிரதேசமான பாகிஸ்தானிய எல்லை பிரதேசமான சிஸ்தான் பலுச்சிஸ்தான் பிரதேசத்திலே பயங்கரவாத தாக்குதல்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் மற்றும் ஈரானினுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு யார் உதவிகளை வழங்குகின்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். ISIS பயங்கரவாதிகளும் இன்னும் பல தக்ஃபீரி பயங்கரவாதிகளும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் பலுச்சிஸ்தான் பயங்கரவாத குழுக்களும் நிலை கொண்டுள்ளார்கள். கடந்த 40 நாள் போரின் போது பலுச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஈரானுக்கு எதிராக ஒன்றுபட்டு அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். குறித்த எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருந்தார்கள். இதற்கமைவாகவே தற்போது ஈரானின் கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாகவும் பயங்கரவாத தாக்குதல்கள் சடுதியாக அதிகரித்துள்ளன. நேற்றைக்கு முன்தினம் குறித்த பிரதேசத்தினூடாக ஊடுருவிய பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து IRGC இராணுவத்தினர் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது பல பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டு ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலே பாதுகாப்பையும் ஈரான் பலப்படுத்தியுள்ளது. இப்படியான நிலைமையில் ஈரானிய பாராளுமன்றத்தின் ஊடக பேச்சாளர் பாகிஸ்தானிய அரசாங்கத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். நாங்கள் ஈரான் பாகிஸ்தான் எல்லை பிரதேசத்தினை முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். பாகிஸ்தானிய எல்லை பிரதேசத்திலிருந்து பாகிஸ்தானிய மண்ணிலிருந்து ஈரானுக்கு எதிராக தீவிரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. நாங்கள் முழு பலத்துடன் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். அமெரிக்க ஆதரவு பெற்ற பல ஆயுத குழுக்கள் பாகிஸ்தான் எல்லை பிரதேசத்தினை நிலை கொண்டிருப்பதாகவும் ஈரானுக்கு எதிராக செயற்படுவதற்கு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் பல உளவு தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இதனால் அவசரமாக பாகிஸ்தானிய அரசாங்கம் பலுச்சிஸ்தான் எல்லை பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை முழுமையாக புறப்படுத்திவிட வேண்டும் அல்லது அழித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய தாக்குதல்கள் எந்த விதமான வரம்பும் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என ஈரானிய பாராளுமன்றத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்கா ஈரானினுடைய கடற்கரை பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போது ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசமான குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தினூடாக குர்திஸ் பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் தாக்குதல்களை தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். ஈரானின் கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். இவ்வாறானதொரு தரைவழி தாக்குதல்களையே ஈரானுக்கு எதிராக மேற்கொள்வதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டிருக்கலாம். இதற்கான எல்லா விதமான அறிகுறிகளும் தென்படுகின்றன. மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களை முழுமையாக முறியடிப்பதற்கு ஈரானிய IRGC இராணுவமும் ஈரானிய இராணுவத்தினரும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஈராக்கினுடைய பிரதமர் ஈரானுக்கு விஜயம் செய்திருந்தார். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த விஜயத்தின் போது ஈராக்கிய பிரதமர் ஈரானிய ஜனாதிபதியிடம் ஒரு முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பே ஈராக்கிய பிரதமரை பயன்படுத்தி குறித்த முன்மொழிவை ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவது தொடர்பாகவே குறித்த முன்மொழிவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் ஈரானிய தலைமைகள் குறித்த முன்மொழிவை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். நான் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வது பற்றி பரிசீலனை செய்து வருகின்றேன். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டும். தற்போது நான் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றேன். மேலும் நாங்கள் அனைவரும் இதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஈரானியர்கள் இன்னும் போதுமான வழியை அனுபவிக்கவில்லை. நான் கேட்டால் எங்களுடைய இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் 2 நிமிடங்களில் இணைந்துவிடும். ஆனால் எங்களுக்கு யாரும் தேவையில்லை. நாங்கள் தனியாகவே மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். விரைவில் நான் இதற்கான உத்தரவுகளை பிறப்பிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினுடைய தாக்குதல்களினால் சேதமடையக்கூடிய கப்பல்களுக்கும் கப்பல் நிறுவனங்களுக்கும் தேவையான இழப்பீடுகளை நான் ஈரானிய சொத்துக்களில் இருந்தே வழங்கப் போகின்றேன். ஈரானினுடைய பல பில்லியன் டாலர் சொத்துக்களை நாங்கள் முடக்கி வைத்திருக்கின்றோம். தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினுடைய தாக்குதல்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கான அனைத்து விதமான பணத்தையும் இழப்பீடுகளையும் ஈரானிய சொத்துக்களை பயன்படுத்தியே நான் வழங்கப் போகின்றேன். கப்பல் நிறுவனங்களுடைய இழப்பீடுகளுக்காக நாங்கள் ஈரானிய சொத்துக்களை பயன்படுத்துவோம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பது தொடர்பாக ஈரானினுடைய பாராளுமன்ற உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களும் விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திலும் அரேபிய கடலிலும் தற்போது பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களில் குறைந்தது 2 போர்க்கப்பல்களையாவது நாங்கள் மூழ்கடித்து விட வேண்டும் என்றும் இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு உச்சழுத்தத்தை வழங்க முடியும் என்றும் நிலைமைகளை தலைகீழாக மாற்ற முடியும் என்றும் அதிகளவான தலைமைகள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். அதே நேரம் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்க பிரதிநிதிகள்
அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அதாவது அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிக்க வேண்டாம் என கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வது வேறு, அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பது வேறாகும். இவ்வளவு நாளாக ஈரான் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை தான் மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களினால் குறித்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் அவசரமாக பின்வாங்கிவிடும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய எல்லையிலிருந்து பின்வாங்கிவிடும். ஆனால் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பது என்பது போர்க்கப்பல்களை முழுமையாக அழிப்பதாகும். அதற்குள் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களையும் சிப்பாய்களையும் அனைத்தையும் முழுமையாக அழிப்பதாகும். அத்தோடு அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கு தேவையான எல்லாவிதமான தொழில்நுட்பமும் ஈரானிடம் இருக்கின்றது. போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய விசேட ஏவுகணைகளும் ஈரானிடம் இருக்கின்றன. காசிம் பசீர் ஏவுகணைகளும் ஆஜ் காசிம் ஏவுகணைகளும் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட ஏவுகணைகளாகும். 2000 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இருந்தாலும் அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த போர்க்கப்பல்களை முழுமையாக அழித்துவிட முடியும். ஆனால் இன்னும் இந்த போர்க்கப்பல்களை அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விடயம் அல்ல. 40 நாள் போரின் போதும் நான் இவை தொடர்பாக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன். மேலும் அதிகமானோர் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஏன் ஈரான் இன்னும் மூழ்கடிக்கவில்லை, அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான தாக்குதல்களை ஈரானின் மேற்கொள்ளவில்லை என்றும் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். உண்மையில் கிரிக்கெட் விளையாடுவதை போன்று, கால்பந்து விளையாடுவதை போன்று யுத்த களத்திலே விளையாட முடியாது. அதிலும் குறிப்பாக போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விடயமும் அல்ல. ஒரு யுத்த களத்தின் இறுதி முடிவாகவே போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்படும். யுத்த களத்தினுடைய நிலைமைகளை தலைகீழாக மாற்றுவதற்காகவே இந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும். கிரிக்கெட் விளையாடுவதை போன்று யுத்த களத்தில் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு விட முடியாது. ஏனென்றால் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றை மூழ்கடித்தால் அந்த போர்க்கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய 2000 தொடக்கம் 3000 வரையிலான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டு விடுவார்கள். மேலும் அமெரிக்காவுடைய கடற்படையும் அமெரிக்க போர்க்கப்பல்களும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கௌரவமாகும். ஈரானுக்கு எதிரான போரின் விளைவாக அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவதை விட அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்படுவதே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதனால் தான் ஈரானிய தாக்குதல்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அமெரிக்கா முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் தொடர்பான இழப்புகளையும் சிப்பாய்கள் தொடர்பான இழப்புகளையும் அமெரிக்க அரசாங்கம் மூடி மறைக்கின்றது. ஏனென்றால் இது அவர்களுடைய கௌரவத்தோடும் ஈகோவோடும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விடயமாகும். எனவே அமெரிக்க போர்க்கப்பலை மூழ்கடித்தால் 2000 தொடக்கம் 3000 வரையிலான அமெரிக்க அதிகாரிகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டால் அது ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் இலகுவாக திருப்பிவிடும். மேலும் போர்க்களமானது நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய போர்க்களமாகவும் மாறிவிடும். இதனால் தான் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான தாக்குதல்களை ஈரான் இன்னும் மேற்கொள்ளவில்லை. யுத்த களத்தினுடைய இறுதி கட்டத்தை அடையும் சந்தர்ப்பத்தில் அல்லது தலைகீழாக யுத்த களத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் மாத்திரமே போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான முடிவுகளை ஈரான் எடுக்கும். மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தற்போது ஈரானிய பாராளுமன்றத்தின் உச்ச பாதுகாப்பு சபையிலே அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது என்பதுதான். இதற்கு அர்த்தம் ஈரான் யுத்த களத்தை தலைகீழாக புரட்டி போடுவதற்கு தயாராகி வருகின்றது என்பதாகும். போரினுடைய இறுதி கட்டத்தை நோக்கிய பாதையை உருவாக்குவதற்கு ஈரான் தயாராகி வருகின்றது என்பதாகும். அதே நேரம் குறித்த பேச்சுவார்த்தையின் போது அதிகளவான தலைமைகள் போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலமாகவே அமெரிக்காவுக்கு உட்செலுப்புகளை ஏற்படுத்த முடியும் என்றும் போரை அடுத்த கட்டத்தை இறுதி கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும் என்றும் கருத்துக்களையும் விவாதங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பான முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. அதே நேரம் நிச்சயமாக அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான முடிவுகள் ஈரானினால் எடுக்கப்படும். அதற்கான காலமும் நேரமும் சரியாக வரும் சந்தர்ப்பத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்படும். மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் யுத்த களத்தினுடைய உண்மையான விரிவாக்கத்தையும் இறுதிப் போரினுடைய அடுத்த கட்டத்தையும் நாங்கள் அனைவரும் நிச்சயமாக பார்ப்போம். அடுத்து நேற்றிரவு அமெரிக்கா ஈரானுக்குள்ளே தாக்குதல்களுடைய வீரியத்தை அதிகரித்துள்ளது. அதாவது இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனால் எந்த விதமான பயனையும் அமெரிக்காவினால் பெற்றுக்கொள்ள முடியாது. நேற்று காலை வெளியிட்டிருந்த காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதனால் தற்போது பொதுமக்களுடைய கட்டிடங்கள் இலக்கு வைத்தும் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக நள்ளிரவு வேளையில் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே 16 இடங்களில் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலில் அதிகளவான பொதுமக்களுடைய உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு நள்ளிரவிலிருந்து ஈரானும் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக குவைத்தினுடைய அத்தாரி பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருந்த 3 அமெரிக்க ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த 3 ஆயுத கிடங்குகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் கட்டுப்பாட்டு கோபுரத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கட்டுப்பாட்டு கோபுரம்
கோபுரமானது முழுமையாக இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானின் சபாஹர் துறைமுகத்திலே அளிக்கப்பட்ட கோபுரத்திற்கு பதிலடியாகவே இந்த கோபுரத்தையும் அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அதிகாலை வேளையிலேயே அமேசான் நிறுவனத்திற்கு சொந்தமான இன்னும் ஒரு டேட்டா தளத்தை டேட்டா சென்டரை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த டேட்டா சென்டர் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு கடந்த வாரம் அமேசான் டேட்டா சென்டர் ஒன்றை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல்களில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று குவைத்தினுடைய கேம் தோஹா கேம் பரிஃப்ஜான் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆயுத கிடங்குகளுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் அதிலே சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று குர்திஸ்தான் பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்களை காலையிலிருந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். குர்திஸ்தான் ஏபில் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் ஏபில் பிரதேசமே அதிகாலையில் இருந்து பற்றி எரிகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈரானிய IRGC இராணுவத்தினர் அரபு நாடுகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து நாங்கள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இழப்புகளை அதிகரித்து வருவதனால் எங்களுடைய ஏவுகணைகளை அவர்களால் சுட்டு வீழ்த்த முடியாததனால் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் நீங்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலேயே மறைத்து வைத்துள்ளார்கள். பல ஹோட்டல்களிலும் விடுதிகளிலும் அமெரிக்க அதிகாரிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். உங்களுடைய அரசாங்கங்கள் உங்களை எந்த விதத்திலும் பாதுகாப்பதற்கு துணிவதில்லை. இதனால் தான் நீங்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் அமெரிக்க அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக ரகசியமாக மறைத்து வைத்துள்ளார்கள். இவ்வாறு சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் தென்பட்டால் அந்த பகுதியிலிருந்து நீங்கள் அவசரமாக வெளியேறிவிடுங்கள். அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு அருகாமையில் இருந்தும் விடுதிகளுக்கு அருகாமையில் இருந்தும் முழுமையாக வெளியேறிவிடுங்கள். அமெரிக்க அதிகாரிகளுடைய நடமாட்டம் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க பெற்றிருக்கும். இதனால் குறித்த பகுதிகளில் இருந்து அவசரமாக வெளியேறிவிடுங்கள். நாங்கள் அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய பாதுகாப்பு பற்றி கவலைப்படவில்லை, ஆனால் நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகின்றோம். இதனால் அவசரமாக குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறி விடுங்கள் என ஈரானிய IRGC இராணுவம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோக்களை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.